ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய நண்பர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் செஜ்ஜில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு. இப்போ நான் செஜ்ஜில் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ மணி ஏர்ன் பண்ணுற நேரம் நம்ம செஜ்ஜில் இப்போ ஆல்ரெடி நம்ம அப்படி செஜ்.comக்கு போயிட்டு இப்போ நார்மலாக அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நல்லா முடியும்னா ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு வந்து இல்லைனா ஏஐ ஆர்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். நல்ல சைட்ஸ், அதாவது பிளே கிரவுண்ட் ஏஐ இல்லைனா பிளே கிரவுண்ட் ஏஐ, ரைட், இல்லைனா லியோனார்டோ ஏஐ, இந்த மாதிரி சைட் மூலியமா நம்ம வந்து ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், நம்ம இந்த மாதிரி சைட்ஸில் வந்து நம்ம மணி மேக் பண்ண முடியும் ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி. ரைட், இல்லைனா ரொம்பவே ஃபேமஸான சைட் என்னன்னா மிட் ஜேர்னி. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிட் ஜேர்னி மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் நீங்கள் ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ரைட், இப்போ மணி பண்ணலாம் அந்த ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி மிட் ஜேர்னி மாதிரி சைட்ஸில். ரைட், ஓகே, ரைட், ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதில் செஜ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன். நம்ம ஒன்றுமே இல்லை, உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் அதுக்கப்புறம் நான் ப்ரௌஸ்க்கு போகிறேன். நான் வந்துட்டு செஜ் அக்கௌண்ட் லாகின் ஆகி தான் இருக்கிறேன். ரைட், இப்போ வந்து ப்ரௌஸுக்கு போனால் இப்படி இருக்கும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே நான் ஒரு பாருங்கள் ஈஸியாக போகிறதுக்கு நான் ஒன்று பாருங்கள், அப்லோட்னு சொல்லியிருக்கேன். அப்லோட் sedge.net. ரைட், இப்போ இது எனக்கு தேவையில்ல, இந்த அட்ரஸை நான் எடுத்துடுறேன். ரைட், இது வந்து இந்த வீடியோ வந்து நான் முன்னுக்கே போட்டிருக்கணும், நான் கொஞ்சம் இந்த வீடியோ போடாமல் விட்டுட்டேன். ரைட், சாரி. நான் எகெயின் வந்து இதை லாக் பண்ண கேட்குது. அண்ட் இமெயில் வழியாக நான் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களோட வழியெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க. இல்லைனா உங்களோட ஃபேஸ்புக் வழியால் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி லாகின் பண்ணுறேன்னா அப்படி லாகின் பண்ணிக்கலாம். ரைட், நான் அதில் லாகின் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ரைட், நான் என் இமெயில் அக்கௌண்ட் வழியாக லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரைட், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டேஷ்போர்ட். ரைட், இந்த டேஷ்போர்டில் தான் உங்களுக்கு பாருங்கள் நெட் ரெவன்யூன்னு ஒன்று இருக்குது. ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் டாப் கண்ட்ரீஸ், டாப் ப்ரொஃபைல் எல்லாமே இருக்குது. நான் இதில் இன்னும் அந்த ப்ரொஃபைல்ஸ் நான் ஆட் பண்ணலை. இப்போ இதில் வந்து எப்படி அப்ரூவல் எடுக்கணும்னா, இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் போகணும். இதில் பாருங்கள் டேக்ஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டேக்ஸ் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த இருக்கு டேக்ஸ் ஃபார்ம். இந்த டேக்ஸ் ஃபார்ம் இந்த ப்ளீஸ் டவுன்லோட் அப்ரோப்ரியேட் ஃபார்ம்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மலாக இந்த இது என்னது WB இதை தான் நம்ம பார்க்குறது. இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணுறது, நம்ம எடுக்கிறது. ரைட், இதில் வந்து உங்களோட கம்ப்ளீட் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் இதில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிறீங்க. ரைட், இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். ரைட், அவங்களோட பேர் எல்லாமே, அவங்களோட டெக்ஸ்ட் பேர் ஐடென்டிஃபிகேஷன் ஐடி, ரைட், அது ரைட், ஓகே, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்னேச்சர்லாம் போட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஓகே. ரைட், இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரைட், இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இதுக்கு அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து என்ன தெரியுமா பார்ப்பாங்க, செஜ்ஜில் வந்து உங்களை பார்ப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைலை வந்து ரிவ்யூ பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக இருந்தோடனே அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு அப்ரூவல் இருக்கு பாருங்க. இதில் வந்து கெட் அப்ரூவல்னு இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, அது ஒரு அப்ரூவல், இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம். அடுத்தது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ரைட், அடுத்தது யூ மஸ்ட் அப்லோட் அட்லீஸ்ட் 6 கண்டெயின் ஐட்டம் ஒன் டைம். அதாவது வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரைட், இப்போ நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். 6 ஐட்டம்ஸ், 6 ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுருக்கோம். ரைட், இப்போ இதில் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போயிட்டு பார்த்தோம்னா இல்லை உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு தேவையான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பேபால் இருக்குது, பேனியர் இருக்குது. ஓகே, இப்போ இதில் ரெண்டுலேயும் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. பேபால்னா பேபால், பேனியர்னா பேனியர். அதுக்கான இமெயில் அட்ரஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணதோட நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, செஜ்ல. ரைட், உங்களோட ப்ரொஃபைல் இது வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு போகிற ஒரு பிளாட்ஃபார்ம், இமேஜ் அப்லோடிங், ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில். ரைட், இப்போ அதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல டேக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க. இதாக இருக்குது, பேமெண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க. அடுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரைட், அடுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன தேவை, இந்த உங்களோட டெக்ஸ்ட் ஃபார்ம் வேணும், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அடுத்து யூ மஸ்ட் அப்லோட் அட்லீஸ்ட் 6 கண்டெயின் ஐட்டம் ஒன் ஐட்டம். ஓகே,
அப்போ உங்களுக்கு 6 ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியோ ஏஆர் 6 ஐட்டம்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இப்படி போனால் அப்லோட் பண்ணல. அதை அப்லோட் பண்ணுறது எப்படி, அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு இப்போ இதுதான் என்னோட அக்கௌண்ட் ரைட், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அப்லோட் கண்டென்ட் கெட் அப்லோட் ஸ்டார்ட் earn மணின்னு வருது. இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். இந்த பட்டன் இருக்குந்தா, இதை கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் ரைட். இப்போ இதில் வந்து வால்பேப்பர் லைவ், இது வந்து வால்பேப்பர்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு செம்ம சைட் ஒன்று இது. இல்லை நீங்கள் ஏஆர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வால்பேப்பர் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண, அதை கிளிக் பண்ணிட்டு இருந்தா இந்த இருக்குது, இதில் தான் நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணணும். ட்ராக் அண்ட் ட்ராப் யூ ப்ரௌசிங். ஆனால் இவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க ஒன்லி ஜேபிஜி ஃபார்மேட் மட்டும் தான் எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. அதாவது 8 MB இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, 8 MB இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த பிக்சலில் இருக்கணுன்றாங்க. ஓகே, அதாவது ஹையஸ்ட் இவங்க வந்து ரொம்பவே குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹையான குவாலிட்டி தான் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த குவாலிட்டியில் தான் நீங்கள் வந்து இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த குவாலிட்டியில் நம்ம நார்மல் ஒரு ஃபோனில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் 8 MB மாதிரி இருக்கணும் அந்த ஃபோட்டோட கெப்பாசிட்டி. அந்த அளவு கிளியராக இருக்கும். அந்த கேமராவிலாம் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணால் கேமரா கிளியராக இருக்கும். நீங்கள் ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற நேரம் இதோட மெயினான இதோட வந்து உங்களுக்கு ரொம்பவே குவாலிட்டி கூடவா கிடைக்கும். உங்களுக்கு பிளேன் அது மிட் ஜேர்னி இல்லைனா பேக்ரவுண்ட் ஏஐ இல்லை நீங்கள் வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் எதுவும் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட கூடவா கிடைக்கும். அதில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் இந்த வித்துக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும் ரைட். இந்த உங்களோட விஷயத்தை அப்லோட் பண்ணிட்டு இங்கே நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே நான் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 6 ஃபோட்டோஸ் வந்து அவங்க 6 கண்டென்ட், அதாவது இந்த மாதிரி 6 கண்டென்ட்டான ஃபோட்டோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ப்ரொஃபைலை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ விற்க உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி அடாப்டிவ் ஸ்டாக்ல வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணி. இப்போ நீங்களும் வந்து ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி செஜ்ஜும் இந்த மாதிரி என்னது இது நம்மளோட அடாபி ஸ்டாக் இந்த மாதிரி சைட்ஸில் போட்டு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிட்டு வரலாம் ரைட். இந்த கண்ட்ரிபியூட் அக்கௌண்ட்ஸ் நான் ஆல்ரெடி காட்டினேன் ரைட். இப்போ இதில் வந்து ஏன்னா எனக்கு வந்து செஜ்ஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. இப்போ இந்த இதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணிட்டு வரேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 58 ஏஆர்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 2 டவுன்லோட் எனக்கு வந்து 2 டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களும் இதை வந்து இப்போ 58க்கு 2 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5000 6000 ஆர்ட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் ஒன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 2 பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணி ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணால். ஓகே, இப்போ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது இந்த ஏஆர்ஸ் ஜென்ரேட் தான். இப்போ போகிறது ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு டாபிக் இந்த ஏஆர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, அதில் நல்ல பெஸ்ட்டான சைட் செஜ்ஜும் அடாபி ஸ்டாக் இந்த 2 சைடையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரைட். நான் அடாபி ஸ்டாக்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி விட்டேன். செஜ்ஜில் எவ்வளோ தான் விஷயம், ஒன்றுமே கிடையாது. அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்கள் அப்லோட் பண்ண தான் இருக்குது. அதாவது டாக்ஸின் ஃபைலையும் அடுத்த என்னது அவங்களோட 6 ஃபோட்டோஸும் அடுத்து அவங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ரைட். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் செஜ்ஜில் மணி மேக் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான வேலைங்க ரைட். இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்